வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல என் தம்பியோட கல்யாணத்தில் நடந்த அழகான மற்றும் மறக்க முடியாத தருணங்களை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். குறிப்பாக இந்த கல்யாணம் நடந்தது சிவன் கோயிலில். எனக்கும் கல்யாணம் நடந்தது சிவன் கோயிலில் தான். அதனால் இந்த கல்யாணம் எனக்கு ரொம்பவே எமோஷ்னலாகவும் ஸ்பெஷலாகவும் இருந்துச்சு. வாங்க என் தம்பியோட கல்யாணத்தில் செலிப்ரேஷனை என் கூட சேர்ந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னோடய பிரதரை தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அழகான மூமெண்ட் இது. அழகான உறவு ஆயுள் முழுவதும். திருமணம் ஒரு புதிய தொடக்கம். கரெக்டாக? திருமணங்கள் ஒரு வாழ்க்கை. இந்த தருணத்தில் என்னோடய வெட்டிங் மெமரிஸ் ரொம்ப ஜாஸ்தியாகவே எனக்கு வந்ததுங்க. வெட்டிங்னு எடுத்துக்கிட்டால் தாய் மாமாவோட ஃபஸ்ட்டு மாலை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இல்லைங்களா? ஸோ அதனால் ப்ரிப்ரேஷன்லாம் போயிட்டு இருந்தது. அதே மாதிரி பொண்ணு வீட்டு சைட்லேயும் மாப்பிள்ளை வீட்டு சைட்லேயும் தாய் மாமாங்க மாலை போட்டுட்டாங்கங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ப்ராசஸ் முடிஞ்சது. மாலை மாற்றும் அழகான தருணம், அதோட மங்களகரமான மந்திரங்களும் ஆரம்பிச்சாச்சு. 2 மனங்கள் இணையும் இந்த அழகான தருணம் இனி ஒருவருக்கொருவர் துணையாக சந்தோஷத்திலும் சவால்களிலும் கைகோர்த்து பயணிக்க போகிறாங்க. ஸோ இந்த அழகான பந்தம் குடும்பத்தினர் மற்றும் பெரியவங்களால் ஆசீர்வாதத்தோடு இன்னும் சிறப்பாக தொடங்குது. உங்களோட பெஸ்ஸிங்ஸையும் கமெண்ட் செக்ஷனில் பகிர மறக்காதீங்க. திருவேற்காட்டில் இருக்க சிவன் கோயிலில் தாங்க கல்யாணம் நடந்தது. அது என்ன சிவன் கோயில்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி சொல்கிறீங்களா? இந்த மாதிரி ஆராத்தி எடுத்ததுக்கப்புறம் எல்லாரும் குங்குமம் எல்லாம் வச்சுக்கிட்டாங்கங்க. மாப்பிள்ளைக்கு பூனல் போடும் இந்த அழகான தருணம் திருமண சடங்குகளில் முக்கியமான ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயங்க. பிரைடோட பேரண்ட்ஸ் திருமணம் சீர்வரிசை தட்டுகளை அழகாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற தருணத்தை இப்பொழுது பார்க்கலாம். இப்போது கல்யாணத்தின் மிக முக்கியமான விஷயம் ரெடி. தாலி ரெடி ஆயாச்சு, அட்சய தட்டு ரெடி ஆயாச்சு, இது கூடவே மஞ்சள் அரிசியும் ரெடி. இப்போ தாலிக்கு ஆசிர்வாதம் வாங்கும் அழகான தருணம். அதுக்காக அட்சய தட்டு தயாராக இருக்கு. இதில் மஞ்சள் கலந்த அரிசி நம்ம கையில் எடுத்து ஆசிர்வாதம் பண்ணுறதுக்காக இருக்கும். அந்த அட்சய தட்டை எல்லார்கிட்டையும் கொடுத்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு அந்த அட்சய தட்டிலிருந்து அரிசி எல்லாரும் எடுத்து அவங்கவுங்க கையில் ரெடியாக வச்சுப்பாங்க. இப்போ தான் பிரைடு 2 பேருமே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் அந்த மந்திரம் சொல்லிகிட்டே பிஸியாக இருந்தாங்க இல்லைங்களா? ஸோ இப்போ ஒரு க்யூட்டான 2 பேரும் சிரிச்சுட்டு ஒரு அழகான எக்ஸ்ப்ரெஷன் கொடுப்பாங்க. ஸோ இது நான் கேப்சர் பண்ணும்போது பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தேன். அவங்க எல்லோரும் பிஸியாக அந்த ப்ராசஸில் இருந்தாங்க. இப்போ தான் ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரீ ஆனாங்க. ஸோ இந்த டைமில் தான் அக்ஷய தட்டில் இருந்து அரிசிகள் எல்லோரும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இவங்க தான் என்னோடய சிஸ்டர். வீடியோஸில் ஆல்ரெடி ரொம்ப ரேராக பார்த்துருப்பீங்க. ஏன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக அக்கா வரமாட்டாங்க. இந்த நாளை எவ்வளோ வருஷம் கழித்து நினச்சி பார்த்தாலும் இன்றைய நினைவுகள் எல்லாம் மனசுக்கு அப்படியே அழகாக இருக்கும் இல்லைங்களா? இப்போது திருமணத்தின் மிக முக்கியமான தருணம், எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்த அந்த மோஸ்ட் அவைட்டட் மூமெண்ட் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரப்போகுது. வாங்க அந்த பியூட்டிஃபுல் மூமெண்ட்டை தொடர்ந்து பார்க்கலாம்.
காலையில் நடந்த கல்யாணத்தை தொடர்ந்து மாலையில் அழகான மூமெண்ட்ஸ் நிறையா இருந்தது. அந்த ரிசப்ஷனில் நடந்த ஃபன் மூமெண்ட்ஸ், செலப்ரேஷன் எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்காக ஷேர் பண்ண போகிறேன். அதோட கல்யாண வீட்டு சாப்பாடு எப்படி இருந்தது, என்னெல்லாம் டிஷ்ஷஸ் இருந்தது, நான் என்னெல்லாம் சாப்பிட்டேன், அதுக்கான ஃபுட் வீடியோ தனியாக வருது. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் தம்பி வெட்டிங் ஃபுல் செலிப்ரேஷன் அண்ட் ஃபுட் வீடியோஸ் பார்க்க மறக்காதீங்க. ஸ்டே டியூன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய். நன்றி, வணக்கம்.